வெல்கம் டு டிராவல் வித் வரன். இன்னைக்கு நாம 10th தமிழ்நாடு இன்டர்நேஷனல் பலூன் ஃபெஸ்டிவல் 2025, அதாவது தமிழ்நாட்டில் சென்னை, பொள்ளாச்சி, மதுரை ஆகிய 3 இடங்கள்ல நடந்துச்சு. இப்போ நாம மதுரையில் என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா உங்களுக்கு நான் தெரிவிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு வருடமும் ஜனவரி அப்போ பொள்ளாச்சியில இந்த பலூன் ஃபெஸ்ட் நடக்கிறது வழக்கமான விஷயம். ஆனா இந்த முறை பொள்ளாச்சி மற்றும் இல்லாம சென்னை மற்றும் மதுரையிலயும் நடக்குது அப்படின்ற தகவல் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மதுரையிலே நடக்குது, அப்ப நம்ம மதுரையில போய் இந்த ஃபெஸ்டிவலை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டு குட்டீஸ் எல்லாம் தூக்கிக்கிட்டு நாங்க இந்த பலூன் ஃபெஸ்டிவலை பார்க்கறதுக்காக கிளம்பியாச்சு. இப்போ நாம கலைஞருடைய ஜல்லிக்கட்டு அரங்கம் அலங்காநல்லூர்ல இருக்கு இல்லையா, அங்க வந்திருக்கிறோம். ஸோ இங்கே தான் இந்த பலூன் ஃபெஸ்டிவல் நடக்க போகுது. மாலை 4 மணிலேருந்து தொடங்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இதோட என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா சென்னையில் 200 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க, மதுரையில் 150 சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. இதை நம்ம ஆன்லைன்லேயே எடுத்திருந்தோம். ஆன்லைனில் பேடிஎம் இன்சைடர் மூலமாக நம்ம புக் பண்ணியிருந்தோம். ஆனால் இங்கே டைரக்ட் கவுண்டருமே இருக்குது. இங்கே நீங்கள் டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. தம்ப்நெயிலே நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த பலூன் ஃபெஸ்டிவல் ஒரு ஸ்கேமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருப்பேன். 150 ரூபா தானப்பா, சீப்பா தானப்பா இருக்கு, அப்படி உள்ள என்னதான்ப்பா பண்ணாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே நான் மேக் பண்ணியிருக்கிறேன். இது உண்மையாகவே ஸ்கேமா இல்லை இவங்க பலூன் ஃபெஸ்டிவல்ன்ற பேர்ல என்ன பண்ணாங்க, என்ன காமிச்சாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலா போய் தெரிஞ்சுக்க போறோம். பலூன் ஷோ பார்க்கறதுக்காக 150 ரூபா டிக்கெட் எடுத்துட்டு தான் நம்ம உள்ள வந்தோம். அது போக இங்க எக்ஸ்போ இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. எக்ஸ்போ அப்படின்னா எக்ஸிபிஷன் தாங்க. நம்ம பார்வைக்காக நிறைய வச்சிருக்கிறாங்க. தல்லாகுளத்தில் நம்ம எக்ஸிபிஷன் பண்ணோம் இல்லையா, அதுல இருந்து ஒரு சில விஷயங்கள் மட்டும் இங்க இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்க எக்ஸ்போ பண்ணலாம். அதுக்கப்புறம் இங்கே வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்குது, அதாவது குழந்தைகளுக்கான வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ ஜார்பிங் இருந்துச்சு, இப்போ நீங்கள் பார்க்குற அந்த போட் ஒன்று இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே சார்ஜபிள் தான். இந்த 150 ரூபா இல்லாமல் இதெல்லாம் நம்ம தனியாக சார்ஜ் பண்ணி கிட்ஸுக்காக என்ஜாய் பண்ணிக்கிறது மாதிரி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் 80 ருபீஸ் பெர் கிட் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. வெளியே என்ட்ரி ஃபீஸ் ஃப்ரீன்னு போட்டுட்டு உள்ளுக்குள்ளே நிறையா ஆக்டிவிட்டீஸ் கிட்ஸுக்காக வச்சுட்டு அதெல்லாம் காசு கொடுத்து வசூலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அது பிரச்சனை இல்லை. நம்ம பலூன் ஷோவில் என்ன நடந்துச்சு, ஏன்னா இதெல்லாம் ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி தான். பலூன் ஷோவில் பலூன் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்றது. அது போக நிறைய ஃபுட், காலிஃப்ளவர், டெல்லி அப்பளம், இதெல்லாம் நார்மலாக நம்ம தல்லாகுளத்திலே எக்ஸிபிஷன் போட்டாலே கிடைக்கும். ஆனால் அதெல்லாம் இங்கே வரைக்கும் நம்மளை கூட்டி வர வச்சு இது ஒரு பலூன் ஷோ மூலமாக நாங்கள் இதெல்லாம் தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது போக மியூசிக் ஃபெஸ்டிவல், டிஜே, டான்ஸ் அதெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதை பார்க்கறதுக்காக எவ்வளோ மக்கள் கூட்டமாக வந்திருக்காங்கன்றத பாருங்க. பலூன் ஷோ நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற சந்தேகத்தோட நாங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி செட்டில் ஆகிட்டோம். மைக்லையும் அதே தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. காற்று அழுத்தம் அதிகமாக இருக்கிறனால ஹாட் ஏர் பலூனை பறக்க வைக்கிறதுக்கு சிரமம் ஏற்படுகிறது. அதனால நடக்குமா நடக்காதான்னு எங்களுக்கு தெரியல. நடக்காதா அப்படின்ற கொஸ்டினோடையே நீங்கள் டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே போங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க பலூன் ஷோக்குன்னு தான் இந்த 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் அனௌன்ஸ்மெண்ட் எப்படி பண்ணுறாங்கன்னா, இது நடக்குமா நடக்காதான்னு தெரியாது, ஆனால் மற்றதெல்லாம் இருக்குது, மற்றதை பார்க்கறதுக்காக நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லி தான் டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. பட் ஆன்லைன் டிக்கெட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருந்தாங்க, ரீஃபண்ட்ஸ்லாம் கிடையாது. 150 ரூபா பலூன் ஃபெஸ்டிவலுக்காக நடக்கும். ஆனால் பலூன் ஃபெஸ்டிவல் காற்றை பொறுத்து தான் நடக்குமா நடக்காதுன்றதை டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தான் அந்த 150 ரூபா சார்ஜை நம்ம கிட்ட வாங்கினாங்க. சரி, நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நாங்கள் எல்லாம் இவ்வளோ மக்களோட திரண்டு உட்காந்துருந்தோம். ஒரு வழியாக எல்லாரும் வந்துட்டாங்க. சரி, நடந்துரும், எப்படியாவது நம்ம இந்த ஹாட் ஏர் பலூன் ஷோ நம்ம பார்த்துருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் உட்காந்துருக்குறோம். இங்கே செட்டப்ஸ்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, என்னடா செட்டப்லாம் ஆரம்பிச்சிட்டாலும் கூட்டமாக மக்கள்லாம் திரண்டு உட்காந்துருந்தாலும் ரொம்ப நேரம் ஆச்சு. இவங்க ரொம்ப நேரமாக அந்த செட்டப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் அந்த ஃபெஸ்டிவலுக்கான மோடே வரல. ஸோ அந்த சமயத்தில் தான் ஒரு வண்டி வந்துச்சுங்க. இந்த நெருப்பு எரிய விட்டுட்டு அப்படி பரபரப்பாக இந்த டோட்டல் ஏரியாவே மாற்றினது இந்த வண்டி தான். இவங்க பயங்கரமாக உள்ள என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் தான் ஃபங்க்ஷன் மோடு, இந்த ஃபெஸ்டிவல் மோடு அப்படிங்கிறதே கிரியேட் ஆச்சு. மாலை 4 மணிலேருந்து இந்த ஃபெஸ்டிவல் ஷோ பிகின் ஆகுது.
ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 5, 5:30க்கு தான் வந்து பலூன் ஷோ வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுவரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த மியூசிக் கான்செர்ட், அப்புறம் இந்த கிட்ஸுக்கு விளையாடுறதுக்கான விஷயங்கள், அப்புறம் வந்து ஃபுட்டு இந்த மாதிரிலாம் நெறைய விஷயங்கள் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா கொஞ்சம் தான் இருந்துச்சு. சில விஷயங்கள் இப்ப தான் வந்து ஆரம்பிக்கவே செய்றாங்க. 4 மணிலேருந்து ஆரம்பிக்கும்ன்னு சொல்லி, இப்ப 5 மணி வரைக்கும் ஆயுமே, சில விஷயங்கள்லாம் இப்ப தான் செட்டப்பே பண்ணிட்டு இருந்தாங்க. சரி இதெல்லாம் விடுங்க. இந்த வண்டி என்ட்ரி ஆனதுக்கப்புறம் தான் மக்கள்லாம் கொஞ்சம் ஆரவாரத்தோட, "அப்பாடி பலூன் ஷோ பார்த்துரலாம். ஒரு பலூனாவது பறக்க விட்டாங்கன்னா போதும்டா வந்ததுக்கு" அப்படின்ற மாரி தான் இருந்தோம் நாங்க எல்லாருமே. ஒரு வழியா இந்த வண்டி வந்ததுக்கப்புறம், இந்த வண்டி இந்த பலூன்ஸ்லாம் வந்து ரெடி பண்ற வரைக்கும், இந்த வண்டியில இந்த நெருப்ப பறக்க விட்டுக்கிட்டு, அப்படியே சுத்தி சுத்தி காமிச்சுக்கிட்டு, சின்ன பசங்க எல்லாருமே ரொம்ப ஆரவாரத்தோட தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ உண்மையாக இந்த வெயிட்டிங்க்கு ஒர்த்தா இருந்ததா இல்லையா அப்படின்றத நீங்க போக போக இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. வாங்க அப்படியே போலாம். ஒரு பக்கம் நெருப்ப வச்சு சில பேர் விளையாட்டு காட்டிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கமா பார்த்தீங்கன்னா வந்து, ஒவ்வொரு டீமா வந்திருக்கிறாங்க. ஸோ 2 டீம் வந்துருந்துச்சு. அதுல இன்னொரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பலூன வந்து பறக்க வைக்கிற முயற்சியில வந்து ஈடுபட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எப்படியாவது வந்து இந்த பலூன வந்து பறக்க வச்சுருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில எல்லா மக்களும் வந்து திரண்டெடுத்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. "அட சொல்லுப்பா சீக்கிரம் பலூன் பறந்துச்சா இல்லையா? நீங்க போனது ஒர்த்தா இல்லையா? ஸ்கேமா இல்லையா? டக்குன்னு சொல்லுப்பா" அப்படின்னு தானே கேள்வி கேட்கிறீங்க. வெயிட் பண்ணுங்கங்க. நானும் வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதே பொறுமை உங்களுக்கும் இருக்கணுமா இல்லையா? வெயிட் பண்ணுங்க. பலூன் எப்படி பறந்துச்சு அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன். நான் ஏன் இத ஸ்கேம்ன்னு போட்டதையும் அப்படின்றதுக்கும் நான் விளக்கமும் வந்து நான் உங்களுக்கு தர்றேன். நீங்க இந்த வீடியோவ ஃபுல்லா பொறுத்திருந்து பொறுமையாக பார்க்க வேண்டும். "வாடா ராஜா, வாடா ராஜா, வாடா ராஜா" அப்படின்ட்டு மக்கள் எல்லாம் சுத்தி நின்னு அந்த பலூன வந்து பறக்க வைக்கிறத பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இவங்க வந்து ஒரு டேபிள் ஃபேன் மாரி ஒரு ஃபேன் வந்து கொண்டு வந்து காத்த ஃபர்ஸ்ட்டு உள்ள நிரப்பி, அந்த பலூன வந்து மேல வந்து பெருசாக்க ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறம் நெருப்பு வந்து செலுத்தி, அத வந்து பறக்க வைக்கிறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபட்டுட்டு இருந்தாங்க. இது எல்லாமே வந்து நாங்க சுத்தி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். எப்படியாவது ஒரு பலூன் தான் இப்போ வரைக்கும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சரி இந்த ஒரு பலூனாவது பறந்துரும், வந்ததுக்கு இதுவாவது பறந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கையில நாங்க எல்லாம் சுத்தி நின்னு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டோம். பலூன் வந்து நல்லாவே வந்து ஏர்லாம் ஃபில் ஆயி, அந்த நெருப்பெல்லாம் செலுத்தி பலூன் நல்லா பெருசா வந்துருச்சு. சரி பறக்க வச்சுருவாங்க. இல்ல அட்லீஸ்ட் வந்து பலூன் ஷோ வந்து இந்த பெருசா போட்ட லைட்டிங் இதெல்லாம் காமிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. காற்றழுத்தமும் ஜாஸ்தியா தான் இருந்துச்சு. ஆனா இவங்க என்ன ட்ரை பண்றாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு புரியல. நாங்களும் எங்களோட குழந்தை குட்டி எல்லாமே வச்சுக்கிட்டு எல்லாரும் மக்கள் எல்லாம் சுத்தி ஏதாவது ஒரு வேடிக்கை காமிச்சுருவாங்க அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா என்னங்க பிரயோஜனம்? அந்த பலூன் வந்து பறக்கல. அது அப்படியே கீழ விழுந்துருச்சு. சைடுல வந்து இன்னொரு ஒரு குட்டி பலூன், அதாவது குழந்தைங்களுக்கு புடிச்ச மாரி ஒரு டைகர் பலூன் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. சரி அதையாவது பார்க்கலாம். பெரிய பலூன் தான் பறக்கல அப்படின்னு சொல்லிட்டு மனச தேத்திக்கிட்டு, சரி இந்த பலூனாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பலூன பார்க்கறதுக்காக வந்தோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரெடி பண்ணாங்க. ஸோ பேரலலா அது ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த சைட்ல இவங்க குட்டி பலூன் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. சரி நம்ம எல்லா ஃபோக்கஸுமே பெரிய பலூன்ல இருந்துச்சு. அட்லீஸ்ட் அது பறந்துரும் அப்டின்ட்டு. அது பறக்கல. அதனால வந்து நாங்க சரி இந்த பலூனையாவது பார்க்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு பக்கத்திலேயே தான். அது அந்த சைடு நடந்துச்சு. இது இந்த சைடு நடந்துச்சு. சரி இத பார்க்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு நாங்க பக்கத்துல வந்து பார்த்தோம். இது வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா அதுவுமே வந்து இதையாவது பறக்க வைப்பாங்க அப்டின்னு நெனச்சோம். ஆனா இது பறக்க வைக்கல. சும்மா வந்து அடிச்சுட்டு அப்டியே சும்மா ஒரு ஷோகேஸ் மாரி இங்கேயே நிப்பாட்டி வச்சுட்டாங்க. அததான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. சரி இதுக்கு மேல அவங்க ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நாங்களும் நம்புனோம். ஆனா வந்து நடக்கல. அந்த பச்சை சட்டை போட்ட தம்பி உடனே நம்மளெல்லாம், "வாங்க நாங்க உங்களுக்கு மியூசிக் கான்செர்ட் காமிக்கிறேன்" அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் அந்த சைடு "வாங்க, வாங்க" அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருந்தாரு. நாங்க வந்து நாங்க வந்தது பலூன் ஷோ பார்க்க தான்டா போடா அப்படின்ட்டு நாங்க பாட்டுக்கு இங்க பலூன் ஷோ பார்க்க ஆரம்பிச்சுட்டோம். அ சரி இது என்னதான் ட்ரை பண்றாங்க, நெருப்பு ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. சரி இன்னும் கொஞ்சம் பெருசாகும் போல, இல்ல இன்னும் கொஞ்சம் ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க போல, ஏதோ கீழ இருந்து அவர் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. சரி இதையாவது கொஞ்சம் நல்லா காமிப்பாங்க அப்படின்றதுக்காக, இங்கேயே நம்ம டேரா போட்டாச்சு. ஆனா, இந்த பலூனுமே வந்து அவங்க பறக்க வைக்கல. அதுவும் இல்லாம கொஞ்ச நேரத்துக்கு மேல இந்த பலூன அவங்களால ஹோல்டு பண்ணி வைக்கவும் முடியல. இதுவுமே கீழ படுத்துருச்சு. சரி இதுக்கப்புறமாவது என்னடா பண்ணலான்னு பார்த்தா, சைடுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 2.2 ரஜினிகாந்தோட பலூன் வந்து கொண்டு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. தமிழ் சினிமா மார்க்கெட்டவே வந்து தூக்கி நிறுத்தினவரு நம்ம ரஜினிகாந்த். சரி அட்லீஸ்ட் இந்த பலூன் ஷோவையாவது இவரு தூக்கி நிறுத்திருவாரு அப்படிங்கிற திருப்பி ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இதுவாவது பறந்துரும்டா அப்படின்னு சொல்லி, சரி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்றதுக்காக பார்க்கறதுக்காக சரி வா இந்த சைடு போவோம் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை குடுத்தாங்க. இதுவாவது பறந்துரும் அப்படின்ற மாரி. ஸோ எல்லா மக்களும் வந்து ஒரு சில மக்கள் பின்னாடி அந்த டான்ஸ் ஷோ அந்த ஏதோ காமிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி நாங்க இந்த ஷோவையாவது நாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணி போர் அடிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். சரி பரவால்ல ரஜினிகாந்த் பலூன் ரெடி ஆயிட்டு இருக்குல்ல. இதையாவது பறந்துரும்.
வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சோகம் என்னன்னா, இந்த பலூனுமே பறக்கவில்லைங்க. எந்த பலூனுமே இவங்களால வந்து ரெடி பண்ண முடியல. கேட்டதுக்கு வந்து காற்றழுத்தம் வந்து ஜாஸ்தியா இருக்கனால எங்களால எந்த பலூனுமே பறக்க வைக்க முடியலன்னு சொல்லிட்டாங்க. இவங்க வந்தது லேட்டா, இல்ல இவங்களால உண்மையாகவே பறக்க வைக்க முடியலையா? இப்படி எந்த ஒரு கேள்விக்குமே எந்தவித பதிலுமே இல்ல. ஆனா மைக்ல அனௌன்ஸ்மென்ட் வந்து அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்து மியூசிக் கான்செர்ட்ட பாருங்க. பலூன் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மென்ட் குடுத்துட்டே இருந்தனால, மக்கள் எல்லாம் அந்த டான்ஸ் ஷோவ பார்க்கறதுக்காக போயிட்டாங்க. இங்க வந்து இந்த முத ஒரு வண்டி வந்துச்சு இல்லையா? அந்த வண்டி சும்மா சுத்தி ஃபயர் ஷோ மாரி காமிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பலூன் ஷோ இல்லன்னா என்னப்பா, நான் வாங்க நெருப்ப காட்டி உங்களுக்கு ஒரு விளையாட்டு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நெருப்ப அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த டைகர் பறக்க வச்சாங்க இல்லையா? அதுவுமே அந்த வண்டிக்கு பக்கத்துல தான் இருக்கு. அவங்களும் என்ன பண்ணாங்க, பலூனை கழட்டி வச்சுட்டு ஃபயர் ஷோ காமிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட மணி 6, 6:30 கிட்ட ஆயிடுச்சுங்க. பலூன் ஷோ நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. இவங்களால அதை சமாளிக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாரும் வந்து ஃபயர் ஷோ காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஃபயர் ஷோவாவது பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் அந்த சைடு பலூன் இருக்கிற மாதிரி தெரியுது. இல்ல அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்பவே. அது வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க வெளியே. பலூன் ஷோலாம் ரெடி ஆகல 2.0. அதுவுமே வந்து படுத்துருச்சு ஆக்சுவலி. நான் சைடில் அந்த கேப்ல வந்து இந்த சைடில் வந்து இந்த ஃபயர் ஷோலாம் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். இதை வந்து குழந்தைகிட்ட காட்டி அவங்க வந்து மகிழ்ச்சி பட்டுட்டு இருந்தாங்க நம்ம மதுரை மக்கள் எல்லாருமே வந்து. ஸோ இந்த ஃபயர் ஷோவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பலூன் ஷோக்கு யூஸ் பண்ற அந்த ஃபயர் தான். அது பலூன் பறக்க வைக்க முடியாதனால அதை வந்து விளையாட்டு காமிச்சு அப்படியே சைடு கேப்ல அப்படியே ஃபில்அப் பண்ணி நம்மள இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டைகர் வந்து பலூன் இங்க தான் வந்து இவங்க செட்டப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து பறக்காதனால இவங்க ஃபயர் ஷோவா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இங்க மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபயர் ஷோவா கன்வெர்ட் ஆயிடுச்சு. இது வந்து பலூன் ஃபெஸ்டிவல்ன்றத தாண்டி ஃபயர் ஷோவா மாறிடுச்சு. ஸோ இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நான் ஏன் வந்து பலூன் ஃபெஸ்டிவல் வந்து ஒரு ஸ்கேமா இருக்கலாமா அப்படின்ற கொஸ்டின் நமக்கு தம்ப்நெயில்ல ஏன் போட்டேன் அப்படின்றது உங்களுக்கு ஒன்று காரணம் வந்து புரிஞ்சிருக்கும். ஆனால் அதான்ப்பா காற்று ரொம்ப அடிக்குது, அப்புறம் எப்படி பலூன் பறக்கும்? அதுவும் கரெக்டு தானப்பா அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு புரியுது. அதுக்கான சரியான விளக்கமும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இன்னுமே அந்த சைடில் 2.2 ரெடி ஆகிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பட் ஆனால் அது ரெடி ஆகலைங்க. அதுவுமே படுத்துருச்சு. அவங்க ரொம்ப ட்ரை பண்ணாங்க. ஆனால் அதுவுமே பறக்க வைக்க முடியல. அவங்க ட்ரை பண்ணாங்களா, இல்ல அட்லீஸ்ட் அந்த பலூனை நிப்பாட்டி வச்சிருந்த சென்னையில ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி நிப்பாட்டி ஏதாவது காமிப்பாங்கன்னு பார்த்தேன். ஸோ நிப்பாட்டவும் முடியல அவங்களால. இங்கே ஃபயர் ஷோ தான் வந்து கோலாகலமா வந்து பயங்கரமா நெருப்பெல்லாம் பறக்க விட்டுட்டு, சரி இதை தான் வந்து குழந்தைங்களெல்லாம் மகிழ்ச்சியா கொண்டாடிட்டு இருந்தாங்க. இந்த இவர் இருக்காரு பாருங்க, இவர் தாங்க பயங்கர வைப்ல வந்து கொடியாட்டிக்கிட்டு இந்த நெருப்பு பண்டிகை நாங்க என்ஜாய் பண்ணமோ இல்லைங்க, இவர் பயங்கரமா என்ஜாய் பண்ணாரு. இவர் என்ஜாய் பண்ணதெல்லாம் நான் கடைசியா காமிக்கிறேன், நீங்க அதையும் பாருங்க. சரி, இப்போ வந்து நான் பலூன் ஷோ ஏன் ஸ்கேம் அப்படின்னு சொல்றேன் அப்படிங்கிற விளக்கத்தை வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பலூன் ஷோ ஏன் வந்து நான் ஸ்கேம்னு யோசிக்கிறேன் அப்படின்னா, இதோட என்ட்ரி சார்ஜ் வந்து 150 ருபீஸ் மதுரையில், 200 ருபீஸ் வந்து சென்னையில். அதாவது பலூன் ஷோ நடக்குமா நடக்காதான்ற ஷோரிட்டி எங்களுக்கு கிடையாது, ரீஃபண்டும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப ஏன் நீங்கள் 150 இல்லை 200 வந்து சார்ஜ் பண்ணுறீங்க? இது வந்து ஒரு பெரிய அமௌண்ட் இல்லையா? இல்லைங்க, இது சீப்பாக தானே இருக்குது. 150 200 அப்படி கேட்டால் இது சீப்பான அமௌண்ட் இல்லைங்க. 150ன்றது ஒரு பெரிய அமௌண்ட்டு. ஏன்னா இந்த 150ன்ற அமௌண்ட் வந்து நம்ம எங்கேயோ வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துக்கு போய் நம்ம வந்து இந்த பலூன் ஷோ பார்க்கல. இங்கேருந்து வந்து நம்ம ஃபேமிலியாக ஒரு இடத்துக்கு போய் அங்கே நம்ம குழந்தைங்கலாம் கூட்டிகிட்டு போய் நம்ம ஒரு இடத்துக்கு போய் பார்க்க போகிறோம்னா, அங்கே பெட்ரோல் காஸ்ட்டு, நம்ம போயிட்டு வர செலவு எல்லாமே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மூவிக்கு போயிட்டு வந்தால் எப்படி வந்து ஒரு மூவி டிக்கெட் ஒரு 200 தாங்க அப்படின்னு சொன்னால், அந்த மூவிக்கு போயிட்டு வர செலவுலேருந்து எல்லாமே நமக்கு ஒரு 1000 1500 ஆயிடும் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த பலூன் ஷோவுமே. 18ஆம் தேதி பல்லாயிரம் மக்கள் வந்திருக்கிறாங்க. 150 ரூபா கொடுத்து அவங்களுக்கு எந்த ஒரு பலூன் ஷோவும் காமிக்கப்படல. ஆனா 19ஆம் தேதி வந்தப்போ வந்து லாஸ்ட் டே அப்படிங்கறதுனால ஒரு பலூனை மட்டும் பறக்க வச்சுட்டாங்க. ஸோ அப்ப 18ஆம் தேதி வந்த மக்கள் எதுவுமே பார்க்கல. 19ஆம் தேதி டிக்கெட் எடுத்து வந்தவங்க எல்லாம் பார்த்துட்டாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், 18 19 2 நாளுக்குமே வந்து ஒரே டிக்கெட் தான் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அட்லீஸ்ட் பக்கத்துல இருக்கிறவங்களாவது பார்த்துருக்கலாம். ஆனா மதுரையில நடக்குன்றப்ப மதுரை மக்கள் மட்டும் வந்திருக்க மாட்டாங்க. சுத்தி இருக்கிற விருதுநகர், சிவகங்கை அப்படி இருக்கிற ஊர்ல இருந்துமே ஆட்கள் வந்து பார்த்துருப்பாங்க. ஆனா இங்க வந்து 18ஆம் தேதி வந்த மக்கள் வந்து அன்லக்கியா, இல்ல 19ஆம் தேதி வந்த மட்டும் தான் லக்கியா அப்படிங்கிற மாதிரி இதுக்கு போறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு ஸ்கேம் தாங்க. அட்லீஸ்ட் வந்து உங்களால ரீஃபண்ட் கொடுக்க முடியலன்னா பிரைஸையாவது கம்மி பண்ணிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 2 நாளுக்கும் சேர்த்து ஒரே டிக்கெட்டா நீங்க வந்து ரிலீஸ் பண்ணிருக்கணும். இதை ஸ்கேம்னு சொல்றதுக்கு இன்னொரு ஒரு ரீசனும் இருக்கு. இந்த வீடியோனால மட்டும் நான் வந்து இதை ஸ்கேம்னு சொல்லல. இப்போ நீங்க சென்னையில நடந்த வீடியோ எடுத்து பாருங்களேன். ஒரே ஒரு இடத்த தவிர மற்ற எல்லா இடத்துலயுமே இவங்க எல்லாருமே இதே தான் சொல்றாங்க. அதாவது நாங்க பலூன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம், ஆனா அவங்க காமிச்சது ஃபயர் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு பொள்ளாச்சியில மட்டும் தான் நல்லா நடக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி நீங்க வந்து ஒரு பலூன் ஃபெஸ்டிவல் என்ஜாய் பண்ணணும்னா நீங்க அடுத்த வருஷம் பொள்ளாச்சியில தான் நீங்க போய் பார்க்கணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா போய் பார்க்காதீங்க. டைமும் வேஸ்ட், காசும் வேஸ்ட்.
இங்க டிஜே மியூசிக் கான்சர்ட் ஒண்ணு நடந்துகிட்டு இருந்துச்சு சைட்ல. ஸோ, அங்க வந்து நம்ம மக்கள் எல்லாமே வந்து ஜாலியா வந்து வைப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதையாவது வந்து நம்ம என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு நல்லா ஹேப்பியா வந்து என்ஜாய் பண்ணாங்க. இத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க உண்மையாகவே. அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் ஐயா, முன்னாடி வந்து ஒருத்தர் வந்து அந்த பலூன் கொடியாட்டிட்டு இருந்தவர் வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணாருன்னு சொன்னேன் இல்லையா? அதையுமே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அவரு தான் ஆக்சுவலா வந்து நான் காசு குடுத்து போயி அவர் என்ஜாய் பண்ணத நான் வேடிக்கை பார்த்த மாரி இருந்துச்சு. அவர் எப்படி என்ஜாய் பண்றாருன்றத பாருங்க. அவர் என்ஜாய் பண்ணத பார்த்தது போதும்ன்னு சொல்லிட்டு, எங்க குட்டீஸ கூட்டிட்டு நாங்க என்ஜாய் பண்றதுக்காக வந்துட்டு, இத என்ஜாய் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த வீடியோவும் முடிச்சுட்டு, அப்படியே நாங்க வீட்டுக்கும் கெளம்பிட்டோம். ஆனா, இந்த பலூன் ஷோ ஏன் ஸ்கேம் அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன் வந்து நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். இத வந்து ஆர்கனைசேஷன் டீமும் வந்து பார்க்கணும். ஏன்னா வந்து 11th இன்டர்நேஷனல் பலூன் ஃபெஸ்டிவல் நடக்க தான் போகுது. அதுல இந்த தவறுகள் எதுவும் நடக்காத மாரி அவங்க பார்த்துக்கணும். ஆனா, அதெல்லாம் கண்டுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா, நீங்க உங்களோட காச வேஸ்ட் பண்ணாம இருக்கணும்னா, இந்த விஷயங்கள்லாம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு, அடுத்த முறை இந்த ஃபங்ஷன் நடக்கும்போது போகறதா, போக வேண்டாமா அப்படின்றத நீங்க யோசிச்சு முடிவெடுங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். ஸோ அடுத்த ஒரு வீடியோல, நல்ல வீடியோல உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். டாடா! பாய்!